தமிழ் சினிமாவுல ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல தொடர்ந்து பேய் படங்களா ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அனைத்து படங்களுமே ஒரு மிகப்பெரிய அளவுல வசூலையுமே கொடுத்தது. ஆனா பேய் படம் அப்படின்னாலே நம்ம ராகவா லாரன்ஸ், சுந்தர் சி ஆகிய 2 பேரும் தான். ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா, காஞ்சனா படத்துடைய சீரிஸ தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காரு. தற்போது காஞ்சனா படத்துடைய 4ஆம் பாகம் எடுக்க போறாரு. ஸோ அதற்கான அறிவிப்புமே வெளியாகிடுச்சு. படத்துடைய முதற்கட்ட பணிகளுமே ஒரு பக்கம் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா அண்மையில நம்ம சுந்தர் சியுடைய அரண்மனை 4 பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. படத்துடைய டெக்னாலஜியும் சரி, படத்துடைய கதையுமே சரி, இதற்கு முன்னாடி வெளியான அரண்மனை பாகங்களை விட இந்த பாகம் ரொம்பவே ரசிகர்களுக்கு பிடித்து போக, இந்த படம் பார்த்தீங்கன்னா வெளியான 3 நாட்களிலேயே 100 கோடி வசூலித்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அடித்தது. அதனடுத்து பார்த்தீங்கன்னா படம் கிட்டத்தட்ட 200 கோடி வரை வசூலை கொடுத்தது. இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து நம்ம சுந்தர் சி அவர்கள் அடுத்ததாகவுமே அரண்மனை படத்துடைய 5ஆம் பாகத்தை கையில் எடுத்திருக்காங்களாம். அரண்மனையுடைய 4ஆம் பாகத்திலேயே 5ஆம் பாகம் எடுக்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால 5ஆம் பாகத்திற்கான வேலைகளை நம்ம சுந்தர் சி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வழக்கம் போல இந்த 5ஆம் பாகத்திலுமே அவர்தான் ஹீரோ அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக ஒரு முக்கிய நடிகரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். அது வேற யாருமே இல்லை, நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி படமான தளபதி 69வது படத்துல ஜாயின் பண்ணிட்டாரு. அண்மையில கூட இந்த படத்துடைய அறிவிப்பெல்லாம் வெளியாச்சு. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா தற்போது அரண்மனை படத்துடைய 5ஆம் பாகத்துல இவர் நடிக்க போறார் அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியும் பார்க்கலாம். இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.